சித்தரின் அருள்வாக்கால் பிரசித்தி பெற்ற வாஸ்து கோவில். வாஸ்து தினங்களில் பல்லாயிரக்கணக்கில் குவியும் பொதுமக்கள்கள், ரியல் எஸ்டேட்டாளர்கள், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இங்கு கொடுக்கப்படும் செங்கற்களை கொண்டு வீடு கட்ட துவங்கினால் விரைவில் நடந்தேறுகின்றன. அதாவது இங்கே கொடுக்குற செங்கற்களை கொண்டு பூமியை போட்டு வீடு கட்ட துவங்கினா வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி பெற்று எந்த ஒரு தடை இல்லாமல் விரைவில் வீடு கட்டுறாங்க ஒரே வருஷத்தில். அதன் ரிசல்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தா பல்லாயிரக்கணக்கில் மக்கள் குவிஞ்சு அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க, செங்கற்களை வாங்கிக்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த சித்தர் யாருன்றத இந்த கோயில் குருக்கள் சொல்கிறாரு, அதை நம்ம கேட்போம், பாருங்கள். சொல்லிட்டு போனார் வெங்கட்ராமசாமிகள். இங்கு இந்த பூமிநாதேஸ்வரர் ஆலயத்தை பத்தி யாருக்கும் தெரியாது. இந்த ஆலயத்துல வாஸ்து பூஜை பண்ணுங்க, ஈசானிய மூலையில போர் போடுங்க, சுவாமிக்கு நல்லா எண்ணெய் காப்பு சாத்தி வஸ்திரம் வாங்கி சாத்துங்க, அவர்களுக்கு எல்லா நினைச்ச காரியம் கைகூடுங்க சொன்னாரு நமக்கு இந்த வெங்கட்ராமசாமிங்கிறவர். அவர் பெரிய மகான், பெரிய சித்தர். அந்த வெங்கட்ராமசாமியுடைய குழுவினர்கள் நிறைய ஆலயங்களுக்கு, நிறைய நலிவுடைந்த கோயில்களுக்கு இன்னும் பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க. இல்லாத கோயிலுக்கு எல்லாம் சென்று சாமி இல்ல, சாமி என்னன்னாக்க இருக்க கோயில செய்யறதை விட இல்லாத கோயிலுக்கு போய் செய்யணும்னு சொல்லி சாமி பெரிய முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஆலயங்களையும் இல்லாத கோயில்கள்ல இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா அது காரணம் அவர் தான். இன்னைக்கு கிரிவலம் வர்றாங்க அப்படின்னா காரணம் அவர் தான். இந்த மாதிரி இல்லாத சிவாலயங்களையும் இல்லாத கோயில்களையும் விளக்கேற்றுவதற்கு பெரிய ஒத்துழைப்பாக இருந்தவர் வெங்கட்ராமசாமி. ஏன்னா இந்த ஆலயம் எல்லாம் நம்மளால் கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது. 12 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இறைவனுடைய ஆட்சி காலத்துல பூமிக்காக வேண்டிய கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். மத்திமத்துக்காண்டி கட்டப்பட்ட ஆலயம் பூங்குன்றன் ஆலயம். ஆகாயத்துக்காண்டி கட்டப்பட்டது காஞ்சாத்து மலை.